வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜயுடன் இந்த கட்சிகள் கூட்டணியில் இணையாது, திடீர் முடிவு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தாவேகாவுடன் அதிமுக இதுவரை கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று ஒரு புதிய ட்விஸ்டை எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது என்னன்னா, அதேபோல் தாவேகாவுக்கு எங்களுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது கரூர் துயர சம்பவத்திற்கு பின் டிவிகே உடன் ஏடிஎம்கே கூட்டணி வைக்க முயற்சிப்பதாக பேச்சு அடிபட்டது. அதேபோல் விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புவதாக அமித்ஷா பதிலளித்தார். மேலும் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இப்படி பதிலளிச்சிருப்பது பெரும் அதிர்ச்சியை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விசிகாவில் திருமாவளவன் அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாரு. ஸோ அந்த கட்சி பார்த்திங்கன்னா விஜயுடன் ஆதரவு கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற பேச்சுக்களும் பார்த்திங்கன்னா எழுகிறது. இன்னும் பார்த்திங்கன்னா தேமுதிக தங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்காமல் இருக்கிறார்கள். அவங்க ஜனவரியில் அறிவிக்கிறேன்றாங்க. ஸோ ஜனவரியில் பார்த்திங்கன்னா விஜய் பக்கம் சாய்வார்களா அவர்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. ஏன்னா விஜயகாந்துடன் விஜய் அவர்கள் அண்ணன் தம்பியாக பழகி கொண்டிருந்த ஒரு உறவு. ஸோ அவர்களுடன் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தேமுதிகவும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலை பெரிய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய என்டிஏல நம்மளுடைய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு இப்படி சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. அவர் தாங்க பிரச்சார பயணத்தின் போது தாவேகா கொடியெல்லாம் காமிச்சாங்க. அப்போல்லாம் என்ன சொன்னார், பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க கூட்டணிக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு இந்த கூட்டணி பார்த்திங்கன்னா மெகா வெற்றியை பெறும் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா பரப்புரையில் பேசிட்டு இப்போ திடீர்னு இவர் அந்தர்பல்ட்டி அடிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. ஏன்னா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியிலும் சரி தாவேகாவினர் மத்தியிலும் சரி எல்லார் மத்தியிலையும் ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டார்கள். ஸோ அந்த எதிர்பார்ப்பில் எல்லாருமே இருந்துட்டாங்க. ஸோ இந்த கூட்டணிக்கு நம்ம வாக்கு செலுத்தலாம், இந்த கூட்டணி நம்ம வெற்றி பெற செய்யலாம் அப்படின்றத தமிழக மக்கள் ஏறக்குறைய நம்புகின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ஸோ திடீர்னு கடைசியில் இது இல்லைங்க, இப்படி அமையாது, இந்த கூட்டணி வராது, பேச்சுவார்த்தையை நடத்தலை அப்படின்னு சொன்னால் அப்போ இதனை பார்த்திங்கன்னா தெரிந்து கொண்டிருந்த மக்கள் என்ன நினைக்க போவாங்க. ஸோ இந்த கூட்டணியை வைத்து சரி தமிழகத்தில் அடுத்த கட்டமான மாற்று அரசியல் முன்னெடுக்க வரும் அப்படின்னு நினைச்சவங்களுடைய எண்ணம் பார்த்திங்கன்னா இப்பொழுது பெரும் சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஸோ இதனால் விஜய் அவர்கள் தனித்து தான் போட்டியிட போகிறாரா அப்படியான ஐயங்கள் பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் எழுகிறது. என்ன நடந்தாலும் சரி 2026 களம் என்பது மிக தீவிரமான அனல் பறக்கும் களம் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படி தான் போயிட்டுருக்குங்க. அரசியல் பார்த்திங்கன்னா தேர்தல் கிட்ட வர வரைக்கும் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.